கரூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு செந்தில்நாதன் ஒரு பொதுவெளியில அவர்கள் நடத்திய, குறிப்பாக பெண்கள் பாதுகாப்புக்காக நடத்தின ஒரு கண்டன கூட்டத்துல என்னை, ஒரு பெண்ணை, ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து, ஒரு குக்கிராமத்துக்குலேருந்து, ஒரு தனியொரு பெண்ணால் வளர்க்கப்பட்டு ஒரு 30 ஆண்டு காலம் அரசியல போராடி ஒரு பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலரா இருந்து கட்சியில பல்வேறு மாநிலங்கள்ல கட்சி பணியாற்றி 7 ஆண்டுகளா நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் 2வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு மிக ஆபாசமாக, அருவருக்கத்தக்க வகையில், ஒரு கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் சிதைக்கும் வகையில ஒரு பொதுவெளியில ஆபாசமா பேசுறாரு. அது எதை குறிக்குது அப்படின்னா, பெண்களுக்கு அவங்க எவ்வளவு அறிவாளியா வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் உழைப்பாளிகளாக இருக்கலாம், அவர்கள் திறமைசாலிகளாக இருக்கலாம், அவர்கள் அச்சமற்று உண்மையை பேசக்கூடியவர்களா இருக்கலாம், அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களா இருக்கலாம். இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை வெறும் உடலா மட்டும்தான் பார்க்கணும். அவங்கள ஒரு போதைப் பொருளா தான் பார்க்கணும், பிள்ளை பெறும் இயந்திரமா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்திலிருந்து ஒரு பாஜக மாநில தலைவர் அப்படி பேசுறாரு. இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமையா இருக்கலாம். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல அவர் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவரே பெண்கள் ஆபாசமா பேசக்கூடியவர் தான். அவர்ல இருந்து யாரும் பாரதிய ஜனதா கட்சியில இதுவரைக்கும் கருத்தே சொல்லாம இருக்காங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை ஆபாசமாக பேசுவதும், பொது வாழ்வில் இருக்கிறவங்களை இழிவாக சித்தரிப்பதும் அவர்களுக்கு பெருமையான விஷயம். ஆனா அது என்னை போன்ற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு சட்டத்திற்கு அது பெருமையான விஷயம் கிடையாது. அது ஒரு தண்டிப்பிற்குரிய ஒரு குற்றம். இந்த மாதிரியான இந்த வீடியோ நான் பொதுவெளியில போட்டேன். இந்த வீடியோவை ஏன் நான் பொதுவெளியில போட்டேன் அப்படின்னா, பார்த்தப்ப எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. பாக்குற யாருக்குமே இந்த வீடியோ அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன் அதையும் தாண்டி நான் ஒரு யோசிச்சு ஒரு மன உறுதியோட நான் பொதுவெளியில போடுறேன் அப்படின்னா, பெண்கள் பொதுவெளிக்கு வர்றப்ப, அவர்கள் ஒரு நியாயத்தைக்காக போராடுறப்ப, ஒரு பிரச்சனையை நாடாளுமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்துக்கு வெளியிலயோ எதுக்குறப்ப, அதுக்கு எதிர்வினையா இந்த மாதிரியான ஒரு அவதூறுகள், ஆபாச பேச்சுக்கள், பாலியல் அச்சுறுத்தல் உள்ளிட்ட விஷயங்கள் தான் பொதுவெளிக்கு வருது. அப்ப பெண்கள்னாலே அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு யாரு வந்தாலுமே அவங்க தப்பான பெண்கள் தான்ங்கிற ஒரு மனநிலையோட பேசுறது. அப்படியும் அவங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க, பொது வாழ்க்கைக்கு வராங்க, அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க அமைதியா இருக்கணும், வாய் மூடிக்கிட்டு இருக்கணும், கையை கட்டி அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அவங்களுக்கோ இல்ல அவங்க சார்ந்திருக்கிற மக்களுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் வாயை திறந்து பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களை பொதுவெளியில் நாங்க அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு மாவட்ட தலைவர் பாஜக இருந்து துணிச்சலா பேசுறாரு. நாளைக்கு நிறைய பெண்கள் போராட யோசிப்பாங்க. அதனாலதான் நாங்க காவல்துறையில முறையா எங்க மாவட்ட தலைவர் போய் புகார் கொடுத்திருக்காரு. புகார் கொடுத்த உடனே கரூர் மாவட்ட காவல்துறை உடனடியா ரெஸ்பாண்ட் பண்ணி 5 பிரிவுகள்ல அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. செக்ஷன் 79, 352, 353, 356, 4 இந்த மாதிரி 5 தீவிரமான செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்க. பெண்களுடைய கண்ணியத்திற்கு களங்கம் விளைவித்தல், அவங்களை மிரட்டுறது, பொதுவெளியில போலி செய்திகளை, வதந்திகளை பரப்புறது, மான நஷ்டம், பெண்களை துன்புறுத்துதல், தமிழ்நாடு ஆக்ட் 5ல இருந்து 10 ஆண்டு கால தண்டனை உள்ள ஒரு தமிழ்நாடு சட்டம். இதுக்கு பெயில் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு செக்ஷனை போட்டு ஆரம்பத்துல காவல்துறையில எங்களுக்கு கோஆபரேஷன் இருந்தது. ஆனா இன்னைக்கு 10 நாள் ஆகிருச்சு. இன்னைக்கும் அந்த குற்றவாளி எங்கேயோ வெளியில சுத்திட்டு இருக்காரு. ஒரு தனிப்படை அமைத்தோ இல்ல ஒரு தீவிரமாக முயற்சி செய்தோ அந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கரூர் மாவட்ட காவல்துறை ஏதோ ஒரு காரணத்தினால எடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு பொதுவெளியில எதையுமே ஒரு அச்சமற்று பேசக்கூடிய ஒரு பெண் கொடுக்கிற புகாருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா, அப்புறம் எப்படி ஒரு சாதாரண பெண்கள் ஒரு புகார் கொடுப்பாங்க? முதல்ல எதிர்த்து உடனடியா காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுவெளியில அவங்க சமூக வலைதளங்கள்ல எதிர்வினை ஆற்றிருக்காங்க. நான் தொடர்ச்சியா அதன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நான் கொண்டிருக்கேன். பட் அப்படி தொடர்ச்சியா நாங்க கரூர் மாவட்ட காவல்துறையோட பேச நான் முயற்சி பண்றேன். பட் ஆனா எனக்கு கிடைக்கிற பதிலுங்கிறது ஒரு டிஸ்ஹார்டனிங்கா இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல விட்டு போயிடக்கூடாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வழக்கை எனக்காக மட்டுமில்ல, இங்க சமூகத்துல வீட்டை விட்டு வெளியில நம்ம படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நமக்கு பிடிச்ச துறைகள், அரசியல் உட்பட
சினிமா உட்பட பிடித்த துறைகள்ல நம்ம வந்து பணியாற்றணும். நமக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உறுதி இருக்கு, நமக்கு வந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இருக்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் இந்த வழக்கை இறுதி வரை நடத்தி, உச்சநீதிமன்றம் வேணாலும் போனாலும் அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரை நடத்தி இந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த பாஜகவின் மாவட்ட தலைவருங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன்.